ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, தமிழ் அவர் டார்கெட் தமிழ் அண்டர் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்னுட்டு. அந்த சீரீஸோட 7th தான் பார்த்துட்ருக்கோம். 7th இருக்கிற ஒரு முக்கியமான லெசன் என்னென்னா, தமிழ் ஒளிரிடங்கள். இப்படிலாம் என்னென்னா, தமிழ் பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம், அதுக்கப்புறம் இருக்கிற முக்கியமான இந்த பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள், அதுக்கப்புறம் இந்த கன்னிமரா நூலகம், இந்த மாதிரி அப்புறம் உவேசா நூலகம், இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான இதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் வந்து எப்போது இயங்கி வருது? 1122 1122 இயங்கி வருது. நெக்ஸ்ட் வந்து தமிழ் பல்கலைக்கழகமான தஞ்சாவூர். இது ஓரளவு சொல்லிடுறேன். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் வந்து 1981 தோற்றுவிச்சாங்க. 1000 ஏக்கர் பரப்பில் இருக்கும். இது வானத்திலிருந்து நீங்கள் பார்த்தா தமிழ்நாடுன்னு தெரியும். வானத்திலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடுன்னு தெரியும். இந்திய நாகரிகத்தோட பண்பாட்டு கூறுகள், இந்திய நாகரிகர்கள் அதை பண்பாட்டு கூறுகள் விரிவாக ஆழமாக ஆராயணுன்றது தான் இதோட இதோட நோக்கமே இதுதான். ஓகேங்களா? இங்கே வந்து 5 புலங்கள், 25 துறைகள் இருக்குது. இந்த 5 புலங்கள் என்னென்னா, கலைப்புலம், சுவடி புலம், வளர்த்தமிழ் புலம், மொழிப்புலம், அறிவியல் புலம், 5 புலம், 25 துறைகள் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்திய ஆட்சி பணியாளர்கள் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க தமிழ் மொழி பயிற்சி எங்கே வழங்குறதா? இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் தான் வழங்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் உவேசா நூலகம் சென்னை. உவேசா நூலகம் சென்னை எப்போது? 1942. உவேசா நூலகம் சென்னை எப்போது? 1942. அதில் வந்து 2128 ஓலைச்சுவடியும் 2941 தமிழ் நூல்களும் அங்கே இருக்குது. எங்கே? உவேசா நூலகம் சென்னையில். நெக்ஸ்ட்டு கீழ்திசை சுவடிகள் நூலகம். கீழ்திசை நூலகம் சென்னை வந்து 1869 தொடங்கப்பட்டது. இந்த கீழ்திசை நூலகம் சென்னை எங்கே இருக்குதுன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது இல்லை, அதோட 7ஆம் தளத்தில் இருக்குது. ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது நூலகம் எதுனா இதுதான், இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். அதோட 7வது தளத்தில் தான் கீழ்திசை சுவடிகள் நூலகம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? கன்னிமரா நூலகம் சென்னை. இது வந்து அது வந்து இப்போ எப்படி படித்தோம்? இது முன்னாடி ஒன்று படித்தோம் இல்லைங்களா? கீழ்திசை நூலகம் பாருங்கள், கீழ்திசை நூலகம் பாருங்கள் 1869. அதே கன்னிமரா நூலகம் அதே 1869 திருப்பி போட்டால் 96. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கன்னிமரா நூலகம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கன்னிமரா நூலகம் இப்போது 1896 வந்து தொடங்குறாங்க. தமிழ்நாடோட மைய நூலகம் இந்த இந்திய நாட்டின் கலைஞர் நூலகம் ஒன்றாக இருக்குது. 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கே இருக்குது. நூலகத்தோட 3ஆம் தளத்தில் தான் மறைமலடிகள் நூலகம் வந்து செயல்பட்டு வருது. கன்னிமரா நூலகம் சென்னையில் இருக்குல்ல, அதோட 3ஆம் தளத்தில் தான் மறைமலடிகள் நூலகமே செயல்பட்டு வருகிறது. பார்த்துக்க எவ்வளோ பெரிய நூலகம் பண்ணிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது? சென்னை கூடம்பாக்கம். வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது? சென்னை கூடம்பாக்கம். இந்த கட்டுமான பணி வந்து 1973 தொடங்கி 1976 முடிவு. திருவாரூர் தேர் போன்ற அமைப்பு இதில் இருக்குது. திருவாரூர் தேர் போன்ற அமைப்பு. இதன் அடிப்பகுதி நீளம் வந்து 25 அடி, அகலம் 25, உயரம் வந்து 128. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீளம் 25, அகலம் 25, உயரம் மட்டும் 128. 1330 குறள் வந்து செதுக்கியிருக்காங்க. ஏன் 1330 குறள்? ஏன்னா வள்ளுவர் பற்றி இருக்குது. அவர் எழுதின நூல்கள் எவ்வளோ? 1330. அதனால் 1330 குறள்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அறத்துப்பால் வந்து கருநிற கல்லிலும். இப்போது அவனை ஞாபகம் வச்சுங்க, நம்ம அறத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னு வச்சுக்கோ, நம்ம வந்துட்டு அப்படியே கருப்பாக ஒரு கல்லை வச்சுட்டு நம்மளை வந்து சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன். அறத்து நல்லவனாவா அறத்தை ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லவனாக இருப்பான் இல்லைங்களா? அவன் ரொம்ப நல்லவனாக இருந்துட்டா வந்துட்டு நம்மளை வந்து கொண்டு கருப்பு கலரில் சிலை வச்சுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறத்துப்பால்னா கருநிற பளிங்கற்கள். பொருட்பால்னா வெண்ணிற பளிங்கற்கள். நல்லா இருக்கும், ஞாபகம் வந்துடும். பொருட்பால்னா வெள்ளிற பளிங்கற்கள். இன்பத்துப்பால்னா செந்நிற பளிங்குபற்கள். இன்பத்துப்பால் செந்நிறம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் சிலை எங்கே? கன்னியாகுமரியில். திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது? கன்னியாகுமரி. திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது? கன்னியாகுமரி. விவேகானந்தோட சிலைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்தில் 30 அடி உயரப்பாறை மீது உள்ளது. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. விவேகானந்த சிலைக்கு அருகில் கடல் நடுவே நீர்மட்டத்திலேருந்து 30 அடி உயரப்பாறை மேலே இருக்கிறது தான் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த பணி வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா 1990. எது? திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. எப்போது? 1990 தொடங்கினாங்க. ஆனால் 2000 ஜனவரி 1 அதை திறந்தாங்க. 2000 ஜனவரி 1. இந்த சிலையோட மொத்த உயரம் 133 அடி. 133 அடி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அதிகாரம் வந்து திருக்குறளில் 133 அதிகாரம் இருக்குது. அதனால் 133 அடி. பீடம் வந்து 38 அடி. சிலை வந்து 95 அடி உயரம். அதனால் அறத்துப்பால் வந்துட்டு 38, பொருட்பால் வந்துட்டு 95. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 133 வரும். ஓகேங்களா? ஓகே. சிலை அமைப்பதற்கு 3லேருந்து 8 டன் எடை அளவில் 3600
கருங்கற்கள் பயன்படுத்தி இதை கூட ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எவ்வளோ டன் கற்களை வந்து பயன்படுத்தினாங்கன்னுட்டு. அதனால தமிழில் கொஸ்டின் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சிலை மொத்தம் வந்து 7000 டன் எடை கொண்டது. சிலை மொத்தம் எவ்வளோ? 7000 டன் எடை. மண்டபத்தோட உட்சுவரல் 133 குறள் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்தில் இருக்குது. மண்டபத்தோட உட்சுவரல் எவ்வளோ குறள்? 133 குறள் தமிழ்லையும் ஆங்கிலத்தில் இருக்குது. உலக தமிழ் சங்கம் மதுரை. உலக தமிழ் சங்கம் மதுரை. மதுரையில் எங்கே இருக்குன்னா மதுரை தல்லாக்குளம் காந்தி அருங்காட்சியகத்துக்கு அருகில் தான் உலக தமிழ் சங்கம் இருக்குது. 87,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டது. 1981 மதுரை நடைபெற்ற 3வது உலக தமிழ் மாநாட்டில் இந்த சங்கம் நிறுவப்படும் இருக்குது. இது கேட்கலாம். உலக தமிழ் சங்கம் அந்த மதுரை வந்து எவ்வளோவது உலக மாநாட்டில் நிறுவப்படும் அறிவிச்சதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 3வது. ஓகே, 2016 திறந்திருக்காங்க. வெளிப்புற சுற்றுச்சுவர்களில் 1330 குறள் உள்ளன. வெளிப்புற சுற்றுச்சுவரில் எவ்வளோ குறள் இருக்குது? 1330 குறள். தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிழா புராண காட்சி நுழைவாயில புடைப்புச் சிற்பமாக இருக்குது. ஓகேங்களா? சாரி, தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்கிளி வழங்கிய திருவிளையாடல் புராண காட்சி நுழைவாயிலில் புடைப்புச் சிற்பமாக இருக்குது. ஓகேங்களா? தொல்காப்பியம், ஔவையார், கபிலர், வெண்கல சிலைகள் இதெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குது? உலக தமிழ் சங்கம் மதுரையில் இந்த மாதிரி இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். வெளிப்புற சுற்றுச்சூழல் 1330 குறள் இருக்குது. தருமிக்கு பாண்டிய மன்னர் பொற்கிளி வழங்கிய திருவிழா புராண காட்சி அந்த நுழைவாயில புடைப்புச் சிற்பமாக இருக்குது. தொல்காப்பியர், ஔவையாரோட கபிலர் சிலைகள் வெண்கல சிலையாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் சிற்பக்கலை கூடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன் சோழர்களோட தலைநகர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முன் சோழர்கள் தலைநகரமாக இருந்துச்சு, துறைமுக நகரமாக இருந்துச்சு. தலைநகரமாகவும் இருந்துச்சு, துறைமுக நகரமாக இருந்துச்சு. இது பூம்புகார். பூம்புகார் பற்றி என்னென்ன நூல் சொல்லுதுன்னு பார்த்தோம். சிலப்பதிகாரமும் பட்டினப்பாலையும் சொல்லுது. பூம்புகார் பற்றி வந்து செய்திகள் சிலப்பதிகாரத்தில் பட்டினப்பாலையில் இருக்குது. இங்கே வந்து மருவூர் பாக்கம் என்ற கடல் பகுதி, பட்டினப்பாக்கம் என்ற நகர்பகுதி இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. இது கொஸ்டின் கேட்கலாம். மருவூர் பாக்கம் கடல் பகுதி, பட்டினப்பாக்கம் என்ற நகர்பகுதி இருந்ததாக எந்த நூல் கூறுகிறதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். நல்லா ஞாபகம், சிலப்பதிகாரம். ஓகே. இந்த பூம்புகார் வந்து கடற்கோளினால் அழிஞ்சிருச்சு. அதாவது தெரியும் நினைக்கிறேன். பூம்புகார் வந்து கடற்கோளினால் அழிஞ்சிருச்சு. 1973 பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூட ஒன்று அமைச்சாங்க. இப்போ 1973 7 நிலை மாடங்கள் கொண்டது. இது வந்து 7 நிலை மாடங்களை கொண்டது. கண்ணகியோட வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதி இங்கே இருக்குது. எங்கே? பூம்புகாரில். கண்ணகியோட வரலாற்றை விளக்கும் 49 சிற்ப தொகுதிகள் எங்கே இருக்குது? பூம்புகாரில் இருக்குது. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை ஒன்று இருக்குது. மாதவிக்கு ஒரு நெடிய சிலை ஒன்று இருக்குது. கலைக்கூடத்துக்கிட்ட இப்போ இளஞ்சி மன்றம், பாவை மன்றம் வந்துட்டு பெண்களோட உருவங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. எது? இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், பெண்கள் உருவங்கள் சொல்கிற நெடுங்கல் மன்றம்னு ஒன்று இருக்குது. அது எதுனா நெடிய கர்ட்டூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கர்ட்டூன் 8 மனித உருவங்களும் இருக்குது. கலைக்கூட முறையில் இளஞ்சி மன்றம், பாவை மன்றம், நெடுங்கல் மன்றம் வந்துட்டு பெண்களோட உருவங்கள் சொல்கிற 3 மன்றம் இருக்குது. 2 மன்றம் இருக்குது. பெண்களுக்கு 2 மன்றங்கள், இளஞ்சி மன்றம், பாவை மன்றம். நெடுங்கல் மன்றம்னு என்னென்னா நெடிய கர்ட்டூன் ஒன்றும் அதை சுற்றி 8 சிறிய கர்ட்டூன் 8 மனித உருவங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.